வணக்கம் கும்பராசிக்காரர்களே. பண யோகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்கப் போகிறது. இனி உங்கள் வீட்டில் பணம் குவியலாக குவியும். வாழ்க்கை முழுக்க தங்க அத்தியாயம் துவங்குது. கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம். கண்டிப்பாக இது நடந்தே தீரும். அதாவது கும்பராசி. இந்த ராசியின் பெயரை கேட்டவுடனே மனதில் வரும் ஒன்று புதுமை, சிந்தனை, ஆழம், மனிதநேயம். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உலகை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கும் புது பாணி சிந்தனையாளர்கள். கும்பராசிக்காரர்கள் மனித குலத்தின் முன்னேற்றத்திற்காக பிறந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் புதிய ஒளியை பரப்பும் தீபங்கள். மேலும் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் எதிர்காலத்தை நோக்கி சிந்திப்பவர்கள். மற்றவர்கள் இன்று எதை செய்கிறார்கள் என்று பார்ப்பதில்லை. நாளை உலகம் எப்படி இருக்கும், அதை நாம் எப்படி சிறப்பாக மாற்றலாம் என்பதையே அவர்கள் நினைப்பார்கள். அவர்களின் மனம் ஒரு நீண்ட பாதையை முன்கூட்டியே வரைபடம் போடுவது போல இருக்கும். இவர்களின் ஒவ்வொரு முடிவும் ஒரு திட்டமிட்ட எதிர்காலத்திற்கான அடித்தளம்தான். ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்கள் சுதந்திரமான ஆன்மாக்கள். அவர்களை எந்த கட்டுப்பாடும் பழமையான நம்பிக்கைகளும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே அமைத்து கொள்வார்கள். மற்றவர்களின் கருத்துக்களை மதிப்பார்கள். ஆனால் தங்கள் மனதில் உறுதியான சிந்தனையை வைத்திருப்பார்கள். அந்த சிந்தனை மனிதநேயம், அறிவு, சமத்துவம் ஆகிய 3 தூண்களில் நின்றது. அவர்கள் பேசும்போது ஒவ்வொரு சொல் சிந்தனையுடனும் நுணுக்கத்துடனும் இருக்கும். அவர்களின் குரல் நேர்மை நிறைந்தது, ஆனால் அதில் கசப்பதில்லை. கும்பராசிக்காரர்கள் எப்போதும் உண்மையை சொல்வார்கள். ஆனால் சொல்லும் விதம் ஒரு கலை போல் இருக்கும். அவர்கள் உண்மையை காயப்படுத்தாமல் புத்துணர்ச்சி தரும் வகையில் பகிர்வார்கள். அதனால்தான் அவர்கள் மனித உறவுகளை இழக்காமல் நேர்மையை காப்பாற்றும் அரிய மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை எளிதான பாதையல்ல. அவர்கள் அடிக்கடி சமூகத்தின் வழக்கமான கருத்துக்களுக்கு எதிராக நிற்பார்கள். புதிதாக யோசிப்பார்கள், புதிதாக செய்பவர்கள். அதனால்தான் பல நேரங்களில் புரிந்து கொள்ளப்படாமல் போகலாம். ஆனால் காலம் கழிந்த பிறகு அவர்களின் சிந்தனைக்கு மக்கள் வணக்கம் செலுத்துவார்கள். அவர்கள் முன்னோக்கி சிந்திப்பவர்கள் என்பதால் தான் உலகம் அவர்களை பின்னர்தான் புரிந்து கொள்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமானது அறிவும் உண்மையும். பணம், புகழ், ஆடம்பரம் ஆகியவை அவர்களுக்கு 2ஆம் இடம். அவர்களுக்கு முக்கியமானது நான் உலகிற்கு ஒரு மாற்றத்தை அளித்தேனா என்ற கேள்வியின் பதில். அதற்காக அவர்கள் செய்யும் உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு எல்லாம் அசாதாரணம். கும்பம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கலை, அறிவியல், சமூக சேவை அல்லது மனிதகுல மேம்பாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவார்கள். அவர்களுடைய கற்பனை எல்லைகளற்றது. அவர்களின் கனவுகள் மறந்து போனவை. ஒரு சிதை விதை போல சிந்தையை வைத்து அதை மரமாக வளர்க்கும் சக்தி இவர்களிடம் உண்டு. அவர்கள் நம்பும் ஒன்று மாற்றம் மட்டுமே நிரந்தரம். அதனால்தான் அவர்கள் எப்போதும் புதுமையை தேடுகிறார்கள். பழைய வழியில் சொல்லாமல் புதிய வழியை திறந்து வைக்கிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் புறநோக்கு குளிர்ச்சியானவர்களாக தோன்றலாம். ஆனால் அவர்களின் இதயம் கருணை நிறைந்தது. அவர்களின் அமைதியின் பின்னால் ஆழமான உணர்ச்சியும் நெஞ்சளவும் அன்பும் இருக்கிறது. கும்பம் ராசிக்காரர்கள் நண்பர்களாக இருந்தால் அவர்கள் உங்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்வார்கள். அவர்கள் உங்களை சிந்திக்க வைப்பார்கள், உங்களை வளரச் செய்வார்கள். அவர்களிடம் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் புத்துணர்ச்சி போல தரும். அவர்களின் ஆற்றல் காற்றைப் போல காண முடியாது, ஆனால் உணர முடியும். மொத்தத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் இந்த உலகில் புதுமையை விதைக்க பிறந்தவர்கள். அவர்களின் சிந்தனை, அவர்களின் கருணை, அவர்களின் தைரியம் இவையெல்லாம் அவர்களை அற்புதமான ஆன்மாக்களாக மாற்றுகிறது. அவர்கள் ஒரு காலத்தின் வழிகாட்டிகள், ஒரு தலைமுறையின் திசை மாற்றிகள். மேலும் கும்பராசிக்காரர்கள் என்பது அறிவின் ஓடை. அவர்களின் சிந்தனை ஓயாது ஓடும் நதியைப் போல தொடர்ந்து புதுமையாக பாய்ந்து கொண்டே இருக்கும். இவர்களின் மனம் சாதாரண சிந்தனையால் திருப்தி கிடையாது. அதில் எப்போதும் புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எரிகிறது. அவர்கள் எப்படி வேறுபட்ட வழியில் இதை செய்யலாம், இதில் இன்னும் சிறப்பாக ஒன்றை உருவாக்க முடியுமா என்று தொடர்ந்து கேள்வி கேட்பார்கள். இதுவே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. அவர்களின் அறிவு வெறும் புத்திசாலித்தனம் அல்ல, அது ஆழ்ந்த பரிசோதனை மற்றும் ஆராய்ச்சி மனப்பாங்கு கொண்டது. கும்பராசிக்காரர்கள் ஒரே விஷயத்தை பல கோணங்களில் ஆராய்வார்கள். உலகம் ஒரே வழியில் யோசிக்கும் போது இவர்கள் அதன் எதிர்வழியில் யோசித்து அதில் புதுமையை காண்பார்கள். இதனால் அவர்கள் பல நேரங்களில் முன்னேற்றத்தின் பாதையை திறக்கிறார்கள். அவர்கள் சிந்தனையின் ஆழம் கடலைப் போல அளவில்லாதது. ஒரு சிறிய விஷயத்திலும் அவர்கள் தத்துவம் காண்பார்கள். ஒரு சின்ன அனுபவம் கூட அவர்களுக்கு ஒரு பெரிய உணர்ச்சி பாடமாக மாறும். அவர்கள் பார்த்தாலும் கேட்டாலும் அனுபவித்தாலும் அதிலிருந்து ஒரு புதிய அறிவு பாதை வளர்க்கும் திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களைப் போல வெளிப்படையாக பேசுவதில்லை. அவர்கள் மனதில் நிகழ்வது சிந்தனை என்ற கடவுளின் குரல் போல. அவர்கள் பேசும்போது ஒவ்வொரு சொல் கூட ஒரு புத்தகத்தின் பக்கத்தைப் போல அர்த்தமுள்ளதாய் இருக்கும்.
சில நேரங்களில் அவர்களின் வார்த்தைகள் முன்னோக்கிய சிந்தனையால் நிறைந்திருப்பதால் அதனை உடனே அனைவரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் காலம் கடந்து பார்த்தால் அவர்கள் சொன்னதே நிஜம் என உலகமே ஒப்புக்கொள்கிறது. புதுமை என்றால் கும்பராசிக்காரர்களே அதன் உயிர். தொழில்நுட்பம், அறிவியல், கலை, கல்வி, சமூக மாற்றம் எந்த துறையிலும் அவர்கள் தங்கள் புதுமையால் மிளிர்வார்கள். அவர்களுடைய மனம் புது யோசனைகளின் ஆலை. அவர்கள் உருவாக்கும் ஒவ்வொரு யோசனையும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். அவர்கள் ஒருபோதும் பழைய வழியை பின்பற்ற விரும்ப மாட்டார்கள். அதற்கு பதிலாக புதிய பாதையை அமைப்பதே அவர்களின் வாழ்க்கை இலக்கு. மற்றவர்கள் பயப்படும் இடத்தில் இவர்கள் வாய்ப்பை காண்பார்கள். இது சாத்தியமில்லை என்று உலகம் சொன்னாலும் கும்பராசிக்காரர் அதை சாத்தியமாக்கி காட்டுவார். அவர்களின் மனதில் அசாத்தியம் என்ற சொல் இல்லை. அவர்களின் அறிவு தொழில்நுட்பம் மற்றும் புதுமை மட்டும் அல்ல, மனித அறிவின் ஆழமும் கூட. அவர்கள் மனதின் கோணங்களில் உள்ள உணர்வுகளை, மனிதரின் மனநிலையை, சமூகத்தின் மாற்றங்களை ஆழமாக புரிந்து கொள்வார்கள். அதனால்தான் அவர்கள் பலருக்கு ஆலோசகராகவும் ஊக்கமளிப்பவராகவும் மாறுகிறார்கள். அவர்கள் சிந்தனை, விஞ்ஞானம் மற்றும் தத்துவம் இரண்டையும் இணைக்கும் பாலம். ஒரு பக்கம் தார்மீகம், மற்றொரு பக்கம் உணர்ச்சி. இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தும் அரிய திறன் அவர்களுக்கே உண்டு. அதே போலதான் கும்பராசிக்காரர்களின் அறிவும் புதுமையும் உலகத்தை முன்னேற்றும் சக்தியாக இருக்கிறது. அவர்களின் சிந்தனை மாறாது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வளர்ச்சிதான் அவர்களை ஒரு உலகத்தை மாற்றும் அறிவு வீரர்கள் ஆக்குகிறது. மேலும் கும்பராசிக்காரர்கள் தொழிலில் சாதிப்பது என்பது வெறும் அதிர்ஷ்டமல்ல, அது அவர்களின் சிந்தனை, உழைப்பு, பொறுமை மற்றும் முன்னோக்கிய பார்வையின் கலவையாகும். இவர்கள் எந்த பணியிலும் ஈடுபட்டாலும் அதை சாதாரணமாக வேலையாக பார்க்க மாட்டார்கள். அதனை ஒரு இலட்சியமாகவும் ஒரு பொறுப்பாகவும் கருதி முழு மனதுடன் அர்ப்பணிப்பார்கள். கும்பராசிக்காரர்களின் வேலைக்கான அணுகுமுறை தனித்துவமானது. மற்றவர்கள் வழக்கமான வழிகளில் செயலை மேற்கொள்ளும் போது இவர்கள் அதற்குள் புதுமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் கலப்பார்கள். இந்த பணியை வேறொரு முறையில் இன்னும் சிறப்பாக செய்ய முடியுமா என்ற கேள்வி எப்போதும் அவர்களின் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவே அவர்களை தொழில்நுட்ப நவீனத்திற்கு முன்னோடிகளாகவும் மாற்றுகிறது. அவர்கள் கடின உழைப்பாளிகள், ஆனால் அதே சமயம் புத்திசாலித்தனமான உழைப்பாளிகளும் ஆவார். வெறும் அதிக நேரம் வேலை செய்வது அவர்களுக்கு போதாது. அவர்கள் திறமையுடன் திட்டமிட்டபடி செயல்படுவார்கள். உழைப்பு இருக்க வேண்டும், ஆனால் அதன் பின்னால் திட்டமும் நோக்கமும் இருக்க வேண்டும் என்ற அவர்களின் வாழ்க்கை முறைவே அவர்களின் வெற்றியின் இரகசியம். தொழில்துறையில் கும்பராசிக்காரர்கள் ஆலோசகர், ஆராய்ச்சியாளர், தொழில்நுட்ப வல்லுநர், விஞ்ஞானி, கல்வியாளர், சிந்தனையாளர் போன்ற பங்களிப்புகளில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் புதிதாக ஒன்றை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடன் வேலை செய்வோர் அவர்களை ஊக்கமூட்டும் ஆளுமை என்று சொல்வார்கள். அவர்களின் பணியில் ஒரு உண்மை உணர்வு இருக்கிறது. எந்த பணிகளையும் செய்யும் போது அதன் பொருள், அதன் சமூக தாக்கம், அதன் எதிர்காலம் ஆகியவற்றை மனதில் வைத்தே செய்கிறார்கள். அதனால்தான் கும்பராசிக்காரர்களின் முயற்சிகள் வெறும் தனிப்பட்ட வெற்றிக்கு அல்ல, அது மக்களின் நலனுக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாகிறது. அவர்கள் புது வழிகளை தேர்ந்தெடுக்க தயங்க மாட்டார்கள். ஒரு புதிய யோசனையை பிடித்துவிட்டால் அதை நிறைவேற்ற எந்த தடைகளையும் பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்கள் தோல்வியை கூட பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் தோல்வி என்பது அவர்களுக்கு புதிய பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் மாதிரி. இந்த மனநிலைதான் அவர்களை இறுதியில் வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது. மேலும் முக்கிய கிரகங்கள் அனைத்துமே கும்பராசிக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் புதிய விஷயங்கள் எதையுமே இந்த மாதம் முயற்சிக்க வேண்டாம். திட்டமிட்டு செயல்பட்டால் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுகளுக்கு பலன்கள் கிடைக்காது. ஏனென்றால் கும்பராசிக்கு இனம் புரியாத மனக்குழப்பம் மற்றும் கவலைகள் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு வீண் பழி அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. பயணம் செல்லும் பொழுதும் வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகன செலவுகள், பழுதுபார்ப்பு செலவுகள் போன்றவை திடீரென்று உங்கள் வரவு செலவு திட்டத்தை பாதிக்கலாம். இருந்தாலும் சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் மற்றும் பற்றாக்குறையை போக்க உதவும். திடீர் வருமானம் கிடைக்கும். வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். குறிப்பாக இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது. முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் எடுக்கும் மூத்தவர்களை அல்லது அனுபவம் மிக்கவர்களை கலந்து ஆலோசித்து எடுப்பதும் நல்லது. அவசரமாக குடும்ப விஷயத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் அது சிக்கலாக முடியும். பலருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் செலவுகள் மற்றும் கவலைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் மிகவும் நல்லது. மாதத்தின் இறுதியில் இந்த சூழல் அனைத்துமே சாதகமாக மாறி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உறவுகள் மத்தியில் இணக்கம் அதிகரிக்கும். பணவரவு சீராக இருக்கும்.
மேலும் இதையெல்லாம் தாண்டி தொழில், வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உங்களுடைய திட்டங்கள் உடனடியாக கை கொடுக்காமல் போனாலும் அடுத்தடுத்த நாட்களில் சாதகமான மாற்றங்களை கண்கூடாக காண்பீர்கள். எதிர்பார்ப்பிக்கும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் அல்லது புதிய வேலைவாய்ப்பு போன்றவை மாதத்தின் இறுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் யாரையும் நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். நீண்ட மாதங்களாக பிரச்சனைகளாக வராமல் இருந்த தொகையில் தொழில் ரீதியான சிக்கல்கள் உள்ளிட்டவை நீங்கி இந்த மாதத்தின் கடைசியில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் காத்து கொண்டிருக்கிறது. எல்லா விஷயங்களுமே கூடுதல் முயற்சிகள் மற்றும் கடினமாக உழைத்த பிறகுதான் அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தொடக்கம் முதல் பல விஷயங்களில் சின்னதாக நெருக்கடிகள், முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போவது, வீண் விரயங்கள், வாக்குவாதங்கள் போன்றவை ஏற்படலாம். மாதத்தின் இறுதியில் சூழல் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக மாறி மாதம் முழுவதும் உங்களுடைய முயற்சி மற்றும் திட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் பிடிவாதம் என்பது எல்லோரிடமும் ஒரு அளவுக்கு இருக்கும் குணம். சில சமயங்களில் அது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உதவலாம், சில வேளைகளில் அது சிக்கல்களையும் உருவாக்கும். ஜோதிட கணிப்பின்படி சில ராசிக்காரர்கள் பிறவிலேயே அதிகமாக பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் தங்களின் முடிவை மாற்றாமல் உறுதியாக நிற்பது இவர்களின் சிறப்பு. இதனால் நல்ல பலன்களும் கிடைக்கலாம், சில நேரங்களில் பிரச்சனைகளும் தோன்றலாம். அப்படிப்பட்ட ராசிகளில் கும்பராசியும் ஒன்று. கும்பராசிக்காரர்கள் தங்கள் சுய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள். அவர்கள் தங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகளில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள். பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பது இவர்களுக்கு பெரிதாக பொருட்டல்ல. தங்கள் நம்பிக்கையில் உறுதியுடன் நிற்பவர்கள். பிறர் கருத்தை ஏற்கவும் தங்கள் கருத்தை திணிக்கவும் மாட்டார்கள். அடுத்ததாக ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிரன் மிகவும் முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாகும். சுக்கிரன் காதல், ஆடம்பரம் மற்றும் நல்லிணக்கத்தின் அதிபதியாக கருதப்படுகிறார். எனவே சுக்கிரனின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாகும். தீபாவளிக்கு பிறகு நவம்பரில் சுக்கிரன் அதன் சொந்த திரிகோண ராசியான துலாம் ராசியில் பிரவேசிப்பதால் அனைத்து ராசிகளும் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. இந்த பெயர்ச்சி வலுவான ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் இந்த மாற்றம் பல ராசிகளுக்கு நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தையும் மகத்துவத்தையும் அளிக்கப் போகிறது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை குறித்து பார்க்கலாம். அதில் கும்பராசியும் ஒன்று. இதனால் கும்பராசிக்கு சுக்கிரனின் வருகை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கப் போகிறது. இந்த பெயர்ச்சி அவர்களின் 9வது வீட்டில் நடப்பதால் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கப் போகிறது. அவர்கள் வாழ்க்கையில் இருந்த பணப்பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இதுவரை கிடப்பில் போட்டிருந்த வேலைகளை முடிக்க சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரனின் ஆசியால் அவர்கள் தங்கள் வீட்டிற்கு புதிய ஆடம்பரமான பொருட்களை வாங்க முடியும். அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும். மேலும் திருமணமாகாதவர்கள் இப்போது அவர்களுக்கு பொருத்தமான துணையை கண்டறிய முடியும். கடின உழைப்பிற்கான பலன்கள் தேடி வரும். நீண்ட மாதங்களாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்க வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க முடியும். அவர்களின் தேர்வு முடிவுகள் அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதாவது கும்பராசிக்கு சனி சொந்த ராசியில் அஷ்டம சனி தந்து 2025 மார்ச் வரை கடன், உடல் நோய் இழப்புகளை ஏற்படுத்தினார். மீன பெயர்ச்சியால் இது முடிவடைந்து அக்டோபர் வக்ர நிவாரணத்தினால் இழந்தவை தேடி வரும் காலம். இதில் செல்வம், நகை, வீடு, நிலம் வாங்கும் வாய்ப்பு. 11வது வீடு பல நாள் திடீர் பண லாபம். அக்டோபர் டிசம்பர் மனைத்தொழில் சிறப்பு. அடுத்ததாக தொழில், புதிய பணியிடம், பதவி உயர்வு, விரய சனி முடிந்து சுதந்திர வாழ்க்கை. குடும்பம், சண்டை சச்சரவுகள் விலகி ஒற்றுமை, கல்யாண கனவுகள் நிறைவேறும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நாள் நண்பர்களை அழைத்து பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தும். உறவு முறையில் உங்களுடைய கஷ்ட காலத்தில் யார் உங்களுடன் இருந்தார்களோ அவர்களை தேடிச் சென்று பேசுவது, சந்திப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துணைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல்தான் எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் அதிகளவில் யோக பலன்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அனுகூலமான காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். பயணங்களை மேற்கொள்வீர்கள். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். தெய்வீக வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். பணவரவில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய புதன்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இரத்தத்தில் அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடி மாதத்திலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் காணப்படும். திட்டமிட்டு நிறைய விஷயங்களை செய்து முடிப்பீர்கள்.
ஏனென்றால் புத்துணர்ச்சி, நம்பிக்கை கிடைக்கும். எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கும் யோகம் உண்டாகும். பிள்ளைகள் விஷயங்களில் மட்டும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கால், தலைவலி, முகத்தில் உள்ள உறுப்புகள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் நடக்காது. முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் ஏற்படாது. நிலம், வீடு, ஆடை, ஆபரணங்கள், இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, வைரம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகளிடம் இணக்கமாக செல்வது நல்லது. அவர்களை தட்டி கொடுத்து அரவணைத்து செல்வதும் நன்மைகளை தரும். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் தீரும். யோக பலன்கள் அதிகளவில் பெறும் யோகம் உண்டு. நீண்ட மாதங்களாக வராமல் இருந்த பணங்கள் வந்து சேரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. சரியான இடங்களில் பணங்களை முதலீடு செய்வீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி காணும் யோகம் உண்டு. தொட்ட காரியங்கள் துலங்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியர்வை தரும் அளவுக்கு தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை தரும். ஏதாவது ஒரு கோயில்களில் அன்னதானத்திற்கு அரிசி, பருப்பு அல்லது கல் உப்பு கொடுப்பது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன்கிழமைகளில் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது ஏற்றத்தை உண்டாக்கும். அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ராகு சதயம் நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி அடைவார். இது மிகவும் அரிதான மற்றும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. சொந்த நட்சத்திரத்திற்கு ராகு சுமார் 10 ஆண்டுகளுக்கு பின் செல்லும் என்பதால் சில ராசிக்காரர்கள் மிகப்பெரிய நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார்கள். அதில் கும்பராசியும் ஒன்று. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். நிதிநிலை வலுப்படும். புதிய வாய்ப்புகள் மூலம் பணவரவு அதிகரிக்கும். பணப்பிரச்சனைகள் தீர்வு காணும். திருமண வாழ்க்கை இனிமையாகும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன். வேலை மற்றும் வணிகத்தில் முன்னேற்றம். திட்டங்கள் வெற்றிகரமாக நடக்கும். சமூக மதிப்பும் அதிகரிக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு துறையிலும் நல்ல நன்மைகள், சமூக புகழ், ஆளுமை மற்றும் மதிப்பும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை மற்றும் கவர்ச்சி உயரும். வேலை மற்றும் பணியிடங்களில் சிறந்த முன்னேற்றம். வாழ்க்கை தரம் மற்றும் வாழ்க்கை முறை மேம்படும். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் பாதுகாப்பாக இருக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்ப ராசிக்காரர்களின் 2025 2035 வரையிலான எதிர்கால முன்னேற்றம், குரு, சனி, ராகு, கேது பெயர்ச்சி விளைவுகள், அவர்களின் வாழ்க்கை உச்சநிலைகள், அதிர்ஷ்டம் திரும்பும் ஆண்டுகள், மேலும் பெரும் ராஜயோகம் உருவாகும் காலங்கள். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களின் எதிர்கால பயணம், குறிப்பாக 2025 2027 மாற்றங்களின் தொடக்கம். இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு சனி அவர்களுடைய லக்ன ராசியில் நின்றிருப்பது முக்கியம். இது சனி சடே சதி காலத்தின் இறுதி கட்டமாகும். இதனால் வாழ்க்கையில் கடுமையான உழைப்பு இருந்தாலும் அதற்கேற்ப பெரும் அனுபவம் மற்றும் நம்பிக்கை கிடைக்கும். தொழிலில் நிலைப்படுதல், புதிய வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும். வியாழன் குரு மேசத்தில் இருக்கும் காலம் அறிவு மற்றும் பயிற்சி வளர்ச்சி தரும். புதிய கல்வி, தொழில் பயிற்சி அல்லது ஆன்மீக திசை ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டு பணி, வியாபாரம் அல்லது அரசியல் வாய்ப்பு திறக்கும். அடுத்ததாக 2028 2030 பெரும் அதிர்ஷ்ட யோகம். இந்த காலகட்டத்தில் குரு கும்பத்திற்கு நட்பான ராசிகளில் இயங்குவதால் தொழில் உச்சநிலை மற்றும் நிதிநிலை வளர்ச்சி ஏற்படும். குரு பிளஸ் சனி கூட்டு பலன். நீண்ட நாள் முயற்சிகளில் பலன் வெளிப்படும். குடும்ப உறவுகள் சீராகும். திருமணம், குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சி வரும். சமூக மதிப்பு அதிகரிக்கும். அரசாங்கம், நிறுவனங்கள் அல்லது பெரிய கூட்டணிகள் வழியாக முன்னேற்றம். ராகு அப்போது கன்னியில் இருக்கலாம். இது தொழில் மாற்றம் அல்லது புதிய முயற்சிகள் தொடங்கும் காலகட்டம். 2031 2031 மனமுணர்வு மற்றும் சமூக செல்வாக்கு. இந்த ஆண்டுகள் கும்பராசிக்காரர்களுக்கு விரிவாகத்தின் காலம். புதிய வீடு, சொத்து அல்லது குடும்ப வசதி கிடைக்கும். வியாழன் பலன் மிகுந்து மதிப்பு, புகழ் மற்றும் பண நன்மை தரும். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். சிலருக்கு தியானம், யோகா அல்லது மெய்யான பாதை அனுபவமாகலாம். சந்திரன் வெள்ளி பலன். மன அமைதி, அன்பு, உறவுகளில் மீண்டும் ஒத்துழைப்பு. இந்த காலம் கும்பராசிக்காரர்களுக்கு தீவிர மாற்றங்களும் பெரும் உயர்வும் தரும் காலம். சனி தனுசில் சென்று பின்பு மகரத்தில் அமரும் போது உழைப்பு நிலைத்த வெற்றியாக மாறும். அரசியல், நிர்வாகம், கல்வி, தொழில்நுட்பம், ஊடகம் போன்ற துறைகளில் பெரும் முன்னேற்றம். பணநிலை மிகுந்த வளம், நிலம், சொத்து மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் கேது அவர்களுக்கு உள்ள அமைதி, தனித்துவமான ஆண் அனுபவம் மற்றும் வாழ்க்கை நோக்கிய தெளிவாக புரிந்து கொள்ளும் திறன் தரும். மேலும் கும்பராசி என்பது காற்று தத்துவம் கொண்ட ராசி. அதாவது இது சிந்தனை, ஆராய்ச்சி, பரந்த பார்வை ஆகியவற்றை குறிக்கிறது. ஆனால் கும்பராசிக்காரர்கள் வெறும் அறிவியல் அறிவாளிகள் அல்ல. அவர்கள் மனதின் ஆழத்திலும் ஆன்மாவின் வெளிச்சத்திலும் வாழ்பவர்கள். அவர்களின் சிந்தனை ஓட்டம் பொதுவான மனிதரிடமிருந்து வேறுபட்டது. அவர்கள் கேள்வி கேட்பார்கள்,
நான் யார், எதற்காக பிறந்தேன், எப்படி மற்றவர்களுக்கு உதவ முடியும், இதுவே அவர்களை ஆன்மீகத்தின் பாதையில் இட்டு செல்கிறது. அவர்கள் ஆன்மீகம் என்றால் அதை வெறும் புனிதம் அல்ல, அறிவு, சமநிலை மற்றும் மனிதநேயம் என்று புரிந்து கொள்வார்கள். பிரபஞ்ச யோகம் இது அவர்களின் சிந்தனைத்திறன், புத்திசாலித்தனம் மற்றும் மெய் உணர்வை அதிகரிக்கும் யோகம். அவர்கள் எந்த விஷயத்தையும் ஆழமாக ஆராய்ந்து அதன் உண்மையை கண்டுபிடிக்கின்றனர். சனி அவர்களின் அதிபதி என்பதால் அவர்கள் தியானம், தபஸ்தை, மனக்கட்டுப்பாடு போன்றவற்றில் இயற்கையாக ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு தனிமையில் சந்திக்கும் சக்தி உள்ளது. பல கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையிலேயே சராசரி தியாகம் இல்லாமல் ஆன்ம நிம்மதி அடைகிறார்கள். அதாவது அவர்கள் உலகில் இருந்தபடியே ஆன்மீக உணர்வை அனுபவிக்கிறார்கள். பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் தியானம் செய்தால் அது அவர்களை மிக வேகமாக உயர்த்தும். அவர்கள் இயல்பாகவே தியானம், யோகா, மௌனம் போன்ற வழிகளை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களுக்கு தியானம் என்பது வாழ்க்கையின் சமநிலையை உருவாக்கும் கருவி. அவர்கள் மனதில் உள்ள குழப்பங்கள், வேதனைகள், கோபம் ஆகியவற்றை ஆழ்ந்த சுவாசத்தின் மூலம் தணிக்கும் திறன் உடையவர்கள். அதேபோல் கும்பராசிக்காரர்கள் மனிதநேயம் என்பதற்காகவே உயிர் கொடுப்பவர்கள். அவர்கள் தங்களது வாழ்க்கையை சமூக நலன், கல்வி, அறிவியல், ஆன்மீக விழிப்புணர்வு ஆகியவற்றில் அர்ப்பணிக்கிறார்கள். உலகத்தை ஒரு குடும்பமாக காணும் திறன் அவர்களிடம் பிறவியிலிருந்தே உள்ளது. அதனால்தான் கும்பராசி யூனிவர்சல் பிரதர்ஹுட் என்ற அடையாளம் கொண்டது. அதாவது 2 கிரகங்களும் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இணைவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் மற்றும் வருமான வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். கல்வி மற்றும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் நிதி ஆதாயத்திற்கான அறிகுறிகள் உள்ளன. தந்தை தரப்பிலிருந்து சொத்து வரும். திருமண முயற்சிகளில் நல்ல செய்திகள் கேட்பீர்கள். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சரி, இன்னும் பல ராசி பலன்கள், அதிர்ஷ்ட ரகசியங்கள், பரிகாரங்கள் எல்லாம் அடுத்து வரும் வீடியோக்களில் காண தவறாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.